கர்த்தருடைய நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். இந்த கர்த்தருடைய நாளிலும் கர்த்தருடைய சமூகத்தில் வந்திருக்கிற உங்கள் எல்லாரையும் எல்லா விதங்களிலும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. கடந்த நாட்களில் கனி உள்ளவர்கள் ஆகுங்கள் என்கிற தலைப்பில் கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். எடுத்தவர்கள் வாசிக்கலாம். மத்திய எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் அதனுடைய 8வது வசனத்தை வாசிக்கலாம். மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள் என்று யோவான் ஸ்நாபகன் தன்னிடத்திலே ஞானஸ்நானம் பெற்று தேவனோடு கூட சேரும்படி வந்ததான ஜனங்களுக்கு சொல்லுகிறார். மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள். நீங்கள் மனம் திரும்புவதற்கு முன்பாய் வாழ்ந்த பழைய வாழ்க்கையை வாழாதிருங்கள். மாம்சத்திற்கேற்ற வாழ்க்கை வாழாதிருங்கள். ஜென்ம சுபாவம் உள்ள வாழ்க்கை வாழாதிருங்கள். பாவ சுபாவங்களினால் நிறைந்தவர்களாய் வாழாதிருங்கள். மாறாக நீங்கள் மனம் திரும்பின பின்பு கிறிஸ்து இயேசுவை உங்களிலே தரித்து கொண்டிருக்கிறபடினாலே புதிய மனுஷனாகிய கிறிஸ்துவனுடைய சுபாவத்தை வெளிப்படுத்தி அவரை மகிழச் செய்கிறவர்களாக புதிய சுபாவம் உள்ளவர்களாக மாறுங்கள் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் இதை குறித்து அநேக காரியங்களை உங்களுக்கு சொன்னேன். கடைசியாக கனி என்பது என்ன? பழைய வாழ்க்கை, அதாவது பாவ வாழ்க்கையை அழித்து போட்டு கிறிஸ்துவை தரித்து கொண்டு கிறிஸ்துவின் சுபாவங்களாகிய புதிய சுபாவங்களை வெளிப்படுத்துவதுதான் கனி உள்ள வாழ்க்கை என்று சொன்னேன். அநேகர் நினைக்கிறது போல நான் திராட்சையும் ஆப்பிளும் மாதுளையும் எல்லாம் உரியவனாய் உடையவளாய் ஆகுவேன் என்றல்ல, கிறிஸ்துவனுடைய சுபாவங்களை வெளிப்படுத்தி வாழுகிறதான வாழ்க்கை. அந்த வாழ்க்கையை தான் தேவனுடைய பிள்ளைகளாகிய நம்மிடத்தில் சபையாம் தோட்டத்திலே நடப்பட்டிருக்கிற நம்மிடத்தில் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஒவ்வொரு வாலிபனிடத்தில் எதிர்பார்க்கிறார். ஒவ்வொரு கன்னிகையினிடத்தில் எதிர்பார்க்கிறார். ஒவ்வொரு பெரியோர் சிறியோர் முதியோரிடத்திலையும் ஆண்டவருடைய எதிர்பார்ப்பு என்பது எதை குறிக்கிறது? கிறிஸ்துவின் சுபாவங்களை வெளிப்படுத்தி வாழுகிற நல்ல கனி உள்ள வாழ்க்கை உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. நம் அதற்கு முன்னால் தியானிச்சோம். கொடரி என்கிறதான தலைப்பில் தியானிக்கும் போது சொன்ன மரத்தின் வேர் அருகிறே கோடாரியானது வைக்கப்பட்டிருக்கிறது. நல்ல கனி கொடாத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்னியிலே போடப்படும் என்று வேதம் சொல்கிறது. அப்படியானால் அக்னி என்பது நித்திய நரகாக்கினை குறிக்கிறது. அந்த மரம் என்பது நம்மை குறிக்கிறது. கனி என்பது நல்ல கனி என்பது மனம் திரும்பின பின்பு கிறிஸ்துவுக்கேற்ற சுபாவங்களை வெளிப்படுத்தி வாழ்கிறத தேவ நாம மகிமையுடையவர்களாய் மகிமைப்படுத்துகிறவர்களாய் வாழுகிற வாழ்க்கையை குறிக்கிறது என்று சொன்னேன். அப்படியானால் இந்த கோடரி என்பது என்ன? தேவனுடைய பிள்ளைகள் மேல் வர இருக்கிற தேவ கோபாக்கினை என்று சொன்னேன். நாம் உலகத்தோடு கூட நியாயம் தீர்க்கப்படக்கூடாது என்று சொல்லி பவுல் நமக்கு புத்தி சொல்கிறார். ஆகையினால அருமையான தேவனுடைய பிள்ளைகள் தேவன் விரும்புகிற சுபாவங்களை வெளிப்படுத்தி கிறிஸ்துவனுடைய சுபாவங்களை வெளிப்படுத்தி உண்மை உள்ளவர்களாய், துப்புரவானவர்களாய், பரிசுத்தம் உள்ளவர்களாய், தெய்வ பயம் உள்ளவர்களாய், ஒருவரை ஒருவர் தாங்கி சமாதான கட்டினாலே ஆவியின் ஒருமையை காத்து நடக்கிறவர்களாய், எப்பொழுதும் ஜெபம் பண்ணி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்பதற்கு ஆயத்தமுடையவர்களாய் வாழுகிற ஒரு வாழ்க்கையை தான் ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் சொன்னால் என்ன நிலைத்திருக்கிற அதிக கனிகளை கொடுப்பான் என்று. அப்போ தான் அதிக கனிகளை தேவன் விரும்புகிற அவருடைய இருதயத்தை மகிழச் செய்கிறதான சாட்சியின் வாழ்க்கையாகி அவருடைய சுபாவத்தை வெளிப்படுத்துகிற அந்த வாழ்க்கை வாழணும்னா நான் என்ன செய்யணும்னு சொல்லி 3 வசனத்தை மட்டும், அது ஆழமாய் போகலாம், 3 அல்லது 4 வசனத்தை உங்களுக்கு நான் சுட்டி காண்பிக்கிறேன். எடுத்தவர்கள் வாசிக்கலாம். முதலாவது யோவான் எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை முதல்ல வாசிங்க. யோவான் எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 5வது வசனம். நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. அதாவது கிறிஸ்துவை அறிந்திருக்கிற நாம், கிறிஸ்துவை தரித்திருக்கிறதான நாம் கிறிஸ்துவிலே நிலைத்திருக்கிறவர்களாயிருக்க வேண்டும். ஒரு செடியிலே
கொடியானது நிலைத்திருந்தால் தான் அந்த கொடி எதுவாக இருக்கும்? பலன் கொடுக்கிற ஜீவன் உள்ள கொடியாயிருக்கும். அந்த செடியோடு கூட நிலைத்திராத எந்த கொடியும் உலர்ந்து போகும். முடிவில் அது எங்கே போடப்படும்? அக்னியிலே போடப்படும் என்று வேதம் சொல்கிறது. அப்படியானால் அருமையான தேவனுடைய பிள்ளையே, கிறிஸ்து நம்மை ரட்சித்திருக்கிறார், மீட்டிருக்கிறார், பரலோக ராஜ்யத்திற்கு பேர் எழுதப்பட்டிருக்கிறோம் என்று சொல்லி ஒரு விதமான பெருமையோடு கூட நான் நீங்களும் வாழக்கூடாது. ஒவ்வொரு நிமிடமும் கிறிஸ்துவிலே நிலைத்திருந்து வாழ்கிற ஒரு வாழ்க்கை வாழுவதற்கு நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். ஒவ்வொரு நொடி பொழுதும் கிறிஸ்துவுக்கும் நமக்கும் இடையில ஒரு சின்ன பிரிவினை கூட வந்து விடக்கூடாது. எந்த ஒரு சூழ்நிலையிலையும் ஆண்டவரை விட்டு விலகுகிற இருதயம் உங்களுக்கு வரக்கூடாது. நீங்கள் தேவன் மேல் வைக்க வேண்டிய நம்பிக்கையை மனுஷர்கள் மேல் வைத்து மாம்சத்தை புயபலமாக்குகிறதான வேளையில் கர்த்தரை விட்டு இருதயம் விலகுகிறது என்று சொல்லி நீங்கள் எங்கே சென்று வாசிக்கலாம்? எரேமியா 17ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்கலாம். எரேமியா 17ஆம் அதிகாரத்தில் 5 முதல் சில வசனங்களை வாசிக்கிறதான வேளையில் நன்றாய் நீங்கள் கவனித்து பாருங்கள். கர்த்தரை நம்புகிறவனுக்கு நம்பாதவர்களுக்கும் உள்ள வித்தியாசத்தை வேதம் நமக்கு சொல்லுகிறது. அதில் முக்கியமாக நம்பாமல் தன்னுடைய மாம்சத்தின் மேல் நம்பிக்கை வைக்கிறவர்களும் மற்ற மனுஷர்கள் மேல் நம்பிக்கை வைக்கிறவர்களும் சபிக்கப்பட்டவர்கள் என்று வேதம் சொல்கிறது. ஏன்னா அவர்களுடைய இருதயம் கர்த்தரை விட்டு பின்வாங்கி போகுமா? கர்த்தரை விட்டு பின்வாங்கி போய்விட்டதே. ஆனால் அருமையான தேவனுடைய பிள்ளையே, கிறிஸ்துவோடு கூட இணைந்திருந்த நம்முடைய வாழ்க்கை வெட்டப்பட்ட கொடியைப் போல தனித்து விடப்பட்டிருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அப்படியானால் கிறிஸ்துவிடத்திலே வைத்த நம்பிக்கையை முடிவு பரியந்தம் காத்து கொள்வதற்கு நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம். மற்ற மனுஷர்கள் மேல் எந்த ஒரு சூழ்நிலையிலையும் நீங்கள் நம்பிக்கை வைக்கக்கூடாது. உங்களுடைய மாம்சத்தை புயபலமாக்க கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்களுடைய சுயத்தின் மேல் நீங்கள் நம்பிக்கை வைக்கக்கூடாது. திறமையின் மேல் நம்பிக்கை வைக்கக்கூடாது. ஞானத்தின் மேல் நம்பிக்கை வைக்கக்கூடாது. உங்களுடைய வசதி வாய்ப்புகளின் மேல் நம்பிக்கை வைக்கக்கூடாது. மாறாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மேல் உங்களுடைய முழு நம்பிக்கையும் வைத்து வாழுகிறவர்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா, ஆமென். சங்கீதக்காரன் சொன்னது போல, கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்கிற அந்த நம்பிக்கை எல்லா தேவனுடைய பிள்ளைகளுக்குள்ளும் வேறாக ஆணி வேறாக உள்ளே போக வேண்டும். நீங்கள் கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 6-7 வசனத்தை வாசித்து பாருங்கள். வேதம் என்ன சொல்கிறது? வாசிக்கலாம். ஆகையால் நீங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டபடியே அவருக்குள் வேர் கொண்டவர்களாகவும், இந்த வசனத்தை கொஞ்சம் கவனிங்க, அவருக்குள் வேர் கொண்டவர்களாகவும் அவர் மேல் கட்டப்பட்டவர்களாகவும் அவருக்குள் நடந்து கொண்டு நீங்கள் போதிக்கப்பட்டபடியே விசுவாசத்தில் உறுதிப்பட்டு ஸ்தோத்திரத்தோடு கூட அந்த விசுவாசத்தில் பெருக வேண்டும் என்று சொல்லி வேதம் சொல்லுது. அப்போ அவர் மேல் கட்டப்படுகிற, அவர் மேல் நட்டப்படுகிற, அவரோடு கூட நடக்கிற ஒரு அனுபவம் என்பது எதை சொல்லுகிறது? என்னுடைய எல்லா வேளைகளிலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை எப்பொழுது நான் சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டேனோ அது முதற்கொண்டு என்னுடைய எல்லா சூழ்நிலைகளிலும், இந்த உலகத்தில் சத்துருக்களால் வருகிற சூழ்நிலை ஆகட்டும், என்னுடைய ஃபைனான்சியல் ப்ராப்ளம் ஆகட்டும், என்னுடைய சரீர பலவீனம் ஆகட்டும், எந்த ஒரு மனிதனையும் நான் நம்பக்கூடாது. என்னுடைய மாம்சத்தை எனக்கு புயபலமாக்கக்கூடாது. கர்த்தரை நம்புகிறவனாய், கர்த்தரை நம்புகிறவளாய் நானும் நீங்களும் இருக்கணும். அப்பதான் அந்த கிறிஸ்துவோடு கூட இணைந்திருக்கிற ஒரு வாழ்க்கை, ஆமேன் சொல்லுங்களேன், நிலைத்திருக்கிற ஒரு வாழ்க்கை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஆமேன் சொல்லுங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா. வேதம் நமக்கு சொல்லுகிறது என்ன? இயேசுவோடு கூட சேர்ந்திருக்கிற வாழ்க்கை. ஒரு பாட்டு கூட கேட்டிருப்போம் இல்லையா? இயேசுவோடு சேர்ந்திருப்பது என்ன ஆனந்தம் என்று சொல்லி. அது பெரிய பாக்கியம் தேவனுடைய பிள்ளையே. நீங்க எந்த ஒரு காரியத்திற்காகவும் யாருக்காகவும் நீங்க என்ன பண்ணக்கூடாது? கிறிஸ்துவை விட்டு விலகிடக்கூடாது. எந்த சூழ்நிலை ஆனாலும் சரி, யாருக்காக ஆனாலும் சரி, இந்த சூழ்நிலையை பார்க்கலும், இவர்களை பார்க்கலும்,
இயேசு எனக்கு மேலானவர், நான் அவரிலே நிலைத்திருக்கும்படி அழைக்கப்பட்டிருக்கிறேன். அப்பதான் ஆண்டவர் விரும்புகிறதான நல்ல கனிகளை, அதிகமான கனிகளை கொடுக்கிறவளாய் மாறுவேன் என்று சொல்லி உள்ளத்திலே நீங்கள் உறுதி கொண்டு தேவன் விரும்புகிற ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும். இதைதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களிடத்துல எதிர்பார்க்கிறார். எப்ப தெரியுமா விலகிறோம்? கற்றும் அறிந்தும் இருக்கிறதான சத்தியத்தை விட்டு விலகுகிறதான வேளையில, கற்பனைகளை உதாசீனப்படுத்துகிறதான வேளையில கிறிஸ்துவுக்கு நமக்கும் பிரிவினை வந்துவிடும். ஆகையினால கிறிஸ்துவோடு கூட இணைந்திருக்கிறவன் எவனும் எவளும் அவருடைய கூட ஒரே சரீரமாக இருக்கிறபடியினால எப்பொழுதும் அவருடைய கற்பனைகளையும் மூல உபதேசங்களையும் கை கொண்டு வாழுகிறவர்களாய் இருக்க வேண்டும். அந்த வாழ்க்கை மட்டுமே கிறிஸ்துவோடு கூட உங்களை இணைந்திருக்க பண்ணும். வாசிக்கலாம். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 24வது வசனத்தை கொஞ்சம் வாசிங்க. 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 24வது வசனத்தை வாசிக்கலாம். ஆகையால் ஆதி முதல் நீங்கள் கேள்விப்பட்டது உங்களில் நிலைத்திருக்க கடவது. நல்லா கவனிங்க. நீங்கள் ஆதி முதல் தொடக்கம் முதல் கேள்விப்பட்டது உங்களில் நிலைத்திருக்க கடவது. அதை விட்டுவிடக்கூடாது. ஆதி முதல் நீங்கள் கேள்விப்பட்டது உங்களில் நிலைத்திருந்தால் நீங்களும் குமாரனிலும் பிதாவிலும் நிலைத்திருப்பீர்கள். அல்லேலூயா. அடுத்த வார்த்தை சொல்கிறது, நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பது அவர் நமக்கு செய்த வாக்கு தத்தமாக இருக்கிறது. உங்களுடைய வாழ்க்கை கிறிஸ்துவாகிய செடியிலிருந்து துண்டித்து போடப்படுகிறதான கொடியாய் மாறிவிடக்கூடாது. ஆமென். அல்லேலூயா. அந்த கொடியாக நீங்கள் மாறுவீர்களே ஆனால் உலர்ந்த கொடிகளாய் மாறி மறுபடியும் அக்கினி என்கிற நரகாக்கினைக்கு பங்கடைவீர்கள். என்னை கேட்கிற எனக்கு பிரியமான கர்த்தருடைய பிள்ளையே, ஆதி முதல் கேட்ட அந்த கற்பனை, நான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் எப்பொழுது மறுபடியும் பிறந்தேனோ அப்பொழுது முதல் நான் கேட்டிருக்கிற கற்பனையை எனக்குள்ளால பதித்து கொள்ள வேண்டும். அந்த கற்பனையை விட்டு வழி விலகுகிற இருதயம் எனக்கு இருக்கக்கூடாது. நன்றாய் கவனித்துக் கொள்ளுங்கள். அப்படிப்பட்ட இருதயம் இருந்தால்தான் நான் கிறிஸ்துவின் மேல் கட்டப்படுகிறவனாய், கிறிஸ்துவிலே நிலைத்திருக்கிறவனாய், நாட்டப்படுகிறவனாய், நடக்கிறவனாய் மாறி போவேன். ஆமென். அந்த நிலை இருந்தாதான் நான் என்ன பண்ண மாட்டேன், மனுஷர் மேல நம்பிக்கை வைக்க மாட்டேன். என்னுடைய மாம்சத்தை புயபலமாக்கி கொண்டு கர்த்தரை விட்டு விலகுகிற இருதயம் உடையவளாய் இருக்க மாட்டேன். என்னை கேட்கிற எனக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளையே, கிறிஸ்துவினை விட்டு பிரிகிற ஒரு இருதயம் நமக்கு வேண்டாம். கிறிஸ்துவை விட்டு தூரமாய் போகிற ஒரு இருதயம் வேண்டாம். கிறிஸ்துவுக்கு நமக்கு இடைவெளி வேண்டாம். அவரோடு கூட இருக்கிறவர்களை தான் அவர் மறுரூபமாக்கி தன்னோடு கூட சேர்த்து கொள்ளும்படி வரப்போகிறார். அல்லேலூயா. நம்ம வாசிச்சதான் அந்த யோவான் 15:4 கொஞ்சம் வாசிங்க. வேதம் என்ன சொல்கிறது? யோவான் 15:4 கொஞ்சம் வாசிங்க. என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாதது போல நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால். அப்ப ஏன் நம்ம கிட்ட ஆண்டவர் விரும்புகிற சுபாவங்கள் இல்லை, ஆவிக்குரிய கனிகளை தாரும் இன்னும் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்களா? நீங்கள் அதை ஜெபிக்க வேண்டிய அவசியம் இல்லை. கிறிஸ்துவோடு கூட இணைந்திருக்க அல்லது கிறிஸ்துவிலே நிலைத்திருக்கிற அனுபவம் உங்களுடைய வாழ்க்கையிலே வருகிறதான வேளையில் அவருடைய சுபாவங்கள் உங்களிடத்திலிருந்து வெளிப்படும். அப்பொழுது என்ன பண்ணுவீர்கள்? நீங்கள் கனி உள்ளவர்களாய் மாறுவீர்கள். அல்லேலூயா. இதுதான் ரகசியம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் வருட கணக்காக கனி தாரும் என்று சொல்லி ஜெபித்தோம். உங்களால் கனி கொடுக்க முடியலைன்னா, உங்களுடைய ஜென்ம சுபாவங்கள் இன்னும் மாற்றப்படலைன்னா, பழைய மனுஷனுடைய சுபாவங்கள் இன்னும் சிலுவையில் அறையப்படலைன்னா, அதுக்கு காரணம் ஒன்னே ஒன்றுதான், கிறிஸ்துவுக்கும் உங்களுக்கு இடையில இடைவெளி இருக்கிறது. நீங்கள் கிறிஸ்துவிலே நிலைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறீர்கள், ஆனால் உங்களுடைய வாழ்க்கை துண்டித்து போடப்பட்டதான கொடியாய் நின்று கொண்டிருக்கிறது. உங்களுடைய சுபாவங்களிலே மாற்றமில்லை,
திராட்சை செடியோடு கூட இணைந்திருக்கிற கொடி அத்தி பழங்களை கொடுக்க போவதில்லை. நல்ல திராட்சை செடியோடு கூட இணைந்திருக்கிற கொடி கசப்பான பழங்களை கொடுக்கிற காட்டு திராட்சை செடியாய் மாறப்போவதில்லை. மெய்யான திராட்சை செடியாகிய இயேசுவோடு கூட இணைந்திருக்கிற ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை நிச்சயமாகவே அந்த செடியாகிய கிறிஸ்துவனுடைய சுபாவங்களை வெளிப்படுத்துகிறதா இருக்கும். என்னை கேட்கிற எனக்கு பிரியமான கர்த்தருடைய பிள்ளையே, கொஞ்சம் யோசித்து பார்ப்போம். நம்முடைய வாழ்க்கை எதை நோக்கி பிரயாணப்பட்டு கொண்டிருக்கிறது என்பதை யோசித்து பார்ப்போம். ஒருவேளை நானும் நீங்களும் நிர்விசாரிகளாய் வாழ்ந்து கொண்டிருப்போமே ஆனால், இதுதான் ஆவிக்குரிய வாழ்க்கை, இதுக்கு மேலே எல்லாம் முடியாதுன்னு சொன்னீங்கன்னா, இயேசு சொல்றாரு அந்த 5வது வசனத்தில் சொன்னாரு, என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. அப்ப ஆண்டவரை விட்டுக்கிட்டு நீ வாழ்கிற வாழ்க்கை தேவனுக்கு உகந்ததாகவும் இருக்காது, தேவ சபைக்கு உகந்ததாகவும் இருக்காது. மாறாக ஆண்டவரை விட்டு நீ வாழ்கிற வாழ்க்கை சாத்தானுக்கும் சாத்தானுடைய கூட்டத்திற்கும் நித்திய நரகத்திற்கும் உகந்ததா இருக்கும் என்பதை மறந்து போகாதே. நீ வாழுகிற வாழ்க்கையில் திருப்தி அடைந்து விடாதே. என்னை கேட்கிற வாலிபனே, கன்னிகையே, சகோதர சகோதரி, நான் வாழுகிறது கிறிஸ்துவோடு கூட இணைந்து வாழுகிறேனா? என்னை அழைத்து தன் ஜீவனை தந்து என்னை மீட்ட ஆண்டவரோடு கூட நிலைத்திருக்கிற, அதாவது ஒரு செடியிலே கொடி நிலைத்திருக்கிறதை போல நான் நற்குல திராட்சை செடியாகிய மெய்யான திராட்சை செடியாகிய இயேசுவிலே நிலைத்திருக்கிற ஒரு நல்ல கொடியாயிருக்கிறேனா? அல்லது என்னுடைய ஜென்ம சுபாவங்கள், பழைய மனுஷனுடைய சுபாவங்கள் கிறிஸ்துவை விட்டு என்னை துண்டித்து போட்டிருக்கிறதோ என்பதை நீங்கள் சோதித்து பார்க்க வேண்டிய கட்டாயத்திற்குள்ளாய் இருக்கிறீர்கள் என்பதை மறுபடியும் சபையாகிய உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். நம்ம அநேக பேர் நினைக்கிறோம், அடிக்கடி சொல்றதுனால அந்த வார்த்தை உங்களுக்கு சலித்து போயிருக்கலாம். அது அடிக்கடி நான் சொல்ல வேண்டிய ஒரு வார்த்தை, ஒரு போதகன் மேல் விழுந்த கடமை. அது என்ன? நான் மனம் திரும்பினேன் என்பது அல்ல, மனம் திரும்பி குணப்பட்டிருக்கிறேனா? மனம் திரும்புதலுக்கேற்ற கனிகளை கொடுக்கிறதான சுபாவம் எனக்குள்ளாய் உண்டா? தற்பரிசோதனை செய்து பார்க்க வேண்டும். நான் மனம் திரும்பினேன் என்பதாய் அல்ல, கிறிஸ்துவின் சாயலிலே நான் வளர்ந்து கொண்டிருக்கிறேனா என்பதை சோதித்து பார்க்கணும். ஞான ஸ்நானம் எடுத்ததை குறித்து பெருமை பாராட்டி எல்லாம் முடிந்தது என்று சொல்லி நீங்க நினைக்க கூடாது. மூழ்கி ஞான ஸ்நானம் எடுத்தவங்க எல்லாரும் பரலோகத்துக்கு போவாங்களான்னு கிடையவே கிடையாது. வேதம் சொல்கிறது, அழைக்கப்பட்டவர்கள் அநேகம் பேர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர். உங்களுடைய இலக்கு பரலோகமாயிருக்கணும். கிறிஸ்துவிலே நிலைத்திராத வாழ்க்கை பரலோகத்திற்கு போய் சேராது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப நான் என்ன செய்யணும்? நான் ஆதி முதல் கேட்டிருக்கிற அந்த கற்பனையை கை கொண்டு நடக்கிற என்னுடைய இருதயம் வேணும். ஞாயிற்றுக்கிழமை கேட்கிறத கொஞ்ச நேரத்தில் விட்டுடக்கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சிலர் கேட்கும் போதே விட்டுடுவாங்க, சிலர் கேட்காமலே செவிகளை மூடிக்கொள்வார்கள், சிலர் கேட்பீங்க. கேட்கிற உங்களை பார்த்து கேட்கிறேன், கேட்கிறதான அந்த கற்பனையின்படி எத்தனை பேர் கை கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள்? எத்தனையோ முறை கர்த்தர் பேசின சில காரியங்கள் உண்டு. நமக்கு மட்டும், நம்மோடு மட்டும் எச்சரித்து பேசின சில காரியங்கள் உண்டு. நம்மோடு கூட கை கொள்ளும்படி சொன்னதான வார்த்தைகள் உண்டு. நாம் எந்த அளவிற்கு அதை கை கொண்டு நடந்து கொண்டிருக்கிறோம்? கொஞ்சம் யோசித்து பாருங்கள். விட்டு விலக வேண்டியவர்களையும் விட்டு விலக வேண்டியவைகளையும் கர்த்தர் எத்தனையோ முறை நம்மோடு கூட பேசினாரே. அவர்களோடும் அந்த காரியங்களோடும் கூட இணைந்து நம்மை இடறி கொண்டுதானே இருக்கிறோம். இடறி கொண்டுதானே தேவனுடைய பிள்ளையே இருக்கிறோம். கிறிஸ்துவுக்கு ஏற்ற அவர் விரும்புகிற ஒரு வாழ்க்கை, எனக்காக ஜீவனை கொடுத்தவரை மகிழச் செய்கிற ஒரு வாழ்க்கை நான் வாழுகிறேன் என்று உங்களில் எத்தனை பேர் சொல்ல முடியும்? நம்ம வாழ்கிற வாழ்க்கையில சபாஸ் என்று நம்ம போட்டுக்கொள்கிறோம். நம்ம ஞானஸ்நானம் எடுத்துட்டோம், மனம் திரும்பிட்டு அந்நிய பாஷ பேசுறேன், ஆவியில நிறையிற, நான் பரலோகத்துக்கு போயிடுவேன். நோ, நீங்கள் ஆரம்பத்தில் கொண்ட நம்பிக்கையை முடிவு மட்டும் விட்டுவிடாதவர்களா இருக்கிறீர்களா? ஞானஸ்நானம் என்கிற உடன்படிக்கையின் மூலம் கிறிஸ்துவை தரித்து கொண்டதான நீங்கள் எந்த இடத்திலேயும் அவரை இழந்து போகாதபடி அவர்களை நிலைத்திருந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா? உங்களில் சிலர் நினைக்கிறதை போல
கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது அவ்வளவு எளிதல்ல. சில கள்ள போதகர்களும் சுவிசேஷகர்களும் சொல்லுகிறதை போல கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது அவ்வளவு எளிதல்ல, அது கடினமானது. பரலோகத்திற்கு செல்வது அவ்வளவு எளிதல்ல. நரகத்திற்கு செல்வதற்கு நீங்கள் எந்த கிரயமும் செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை, எந்த கிரயமும் செலுத்த வேண்டாம். நீங்கள் நிர்விசாரத்தோடு கற்பனையை குறித்த தெய்வ பயமற்றவர்களாய் துணிகரம் கொண்டு வாழ்ந்தால் போதும், நரக டிக்கெட் கன்ஃபார்ம் ஆயிரும். இன்னைக்கு நம்ம அநேக பேர் அந்த விளிம்பில் தான் நின்றுகிட்டு இருக்கிறோம். அந்த விளிம்பில் நின்றுகிட்டு என்ன பாடுறோம் தெரியுமா? பரலோகமே என் சொந்தமே, பரலோகம்தான் என் தாய் வீடு, அதை தேடி நான் ஓடுகிறேன்னு பாடுறோம். எதை தேடி ஓடிக்கொண்டிருக்கிறோம்? பரலோகம் என்பது நம்முடைய வாயின் வார்த்தையாக மட்டும்தான் இருக்கிறது. நம்ம அநேக பேருடைய வாழ்க்கையிலே பரலோகம் என்பது எதுவாக இருக்கிறது? வாயின் வார்த்தையா இருக்கிறது. எனக்கு இயேசு மட்டும்தான் உண்டு என்பது வாயின் வார்த்தையா இருக்கிறது. சூழ்நிலைகளுக்கு ஏற்றபடி நம்மை மாற்றிக்கொள்கிறோம். நம்ம சூழ்நிலைகளுக்கு ஏற்றபடி மாற்றிக்கொள்கிறோம். அடிக்கடி கிறிஸ்துவோடு கூட சிலுவையிலே அறையப்பட்டேன் என்கிறோம், அடிக்கடி சிலுவையை விட்டு இறங்கி வர்றோம், மறுபடியும் போய் அறையப்பட்டேன் என்கிறோம். ரெண்டுக்கும் இடையில என்னை மன்னியும் தெய்வமே, இந்த ஒரு விசை மன்னியுமே, இயேசுவே என் தெய்வமே, என் மேல் மனம் நம்ம அப்படிதான் நினைச்சுக்கிட்டு இருக்கோம். நம்ம எத்தனை தடவை விழுந்து விழுந்து எழும்பினாலும் அவர் நம்மை கழுவி தம்மோடு கூட சேர்த்து கொள்வார். இல்லை, பல முறை எச்சரிக்கப்பட்டும் துணிகரம் கொண்டு நீ கிறிஸ்துவை விட்டு விலகி வெட்டுண்ட கொடியாய் இருப்பாயானால் வெட்டுண்ட பின்பு உன்னை சேர்த்து கொள்ள முடியாது. உலர்ந்த கொடிய பச்சையாக இருக்கிற அதிலிருந்து வெட்டப்பட்ட செடியில் சேர்க்க முடியும்னு சொல்லி எத்தனை பேர் நம்பிக்கிட்டு இருக்கிறீங்க? அதாவது நான் உங்கள் வீட்டில் ஒரு செடி நிற்கு, அந்த செடியிலிருந்து ஒரு கொடியை நீங்கள் வெட்டி வீழ்த்து விட்டீர்கள், அது காய்ந்து விட்டது. இப்போ அந்த செடிக்கும் அந்த கொடிக்கும் சம்பந்தம் இல்லாமல் இருக்கிறது. கொஞ்ச நாள் கழித்து நீங்கள் இப்படி நம்புறீங்க, இந்த செடியில் மறுபடியும் இந்த கொடி இருந்த இடத்துல நான் ஒட்ட வைப்பேன் என்று எத்தனை பேர் நினைக்கிறீர்கள்? கிறிஸ்துவை விட்டு நீங்கள் பிரிந்து போகாதது வரைக்கும் தான், அவர்களை நிலைத்திருக்கும் வரைக்கும் தான் அவர்கள் உங்களை கடிந்து கொண்டு புத்தி சொல்வார். யாரை நேசிக்கிறேனோ அவர்களை கடிந்து கொண்டு சிட்சிக்கிறேன் என்று சொல்லி இருக்கிறார். நீங்க கிறிஸ்துவை விட்டு தூரம் போன பின்பு, அதாவது நான் சொல்றேன், கிறிஸ்துவுக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லாத ஒரு வாழ்க்கை, கிறிஸ்துவாக செடியிலிருந்து வெட்டி தூரே வீசப்பட்டதான காய்ந்து போன கொடியாக நான் மாறின பின்பு கர்த்தர் என்னோடு கூட பேசுவார், என்னை சேர்த்து கொள்வார் என்று சொல்லி உங்களில் எத்தனை பேருக்கு நம்பிக்கை இருக்கிறது? அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டு தன் பிடரியை கடினப்படுத்துகிறவன் சகாயமின்றி சடுதியில் நாசமடைவான்னு சொல்லுது. ஒரு அளவுக்கு மேல மனுஷனோடு கூட தேவன் போராடுவதற்கு ஆயத்தமா இல்லை. தொடர்ந்து உன்னை எச்சரிப்பதற்கு தேவன் ஆயத்தமா இல்லை. நீ எச்சரித்த வார்த்தைகளுக்கு முன்பாக உன்னை தாழ்த்தி அவருடைய வழியில நடக்கும் போதுதான் உனக்கு வாய்ப்பு கொடுக்கிறார். அதுவும் வெட்டி தூர போடப்படுறதுக்கு முன்னால நீ என்ன பண்ணியிருக்கணும்? அலாட்டா இருக்கணும். வெட்டி தூர போடப்பட்ட பின்பு நீ அலாட்டாய் ஒரு பிரயோஜனமே இல்லை. நீங்க எப்படி சொன்னிக்கிறீங்களா? ஒட்டு செடியா வைக்கலான்னு ஒரு மரத்தில் இருக்கிற ஒரு கொப்பை வெட்டி இன்னொரு மரத்தை வெட்டி போட்டு விட்டு அதில் என்ன பண்ணுவாங்க? ஒட்ட வைத்துக் கொள்வார்கள். ஒட்டு ரகம்னு அதுக்கு பேரு. நல்லா கவனிங்க. இப்ப அந்த தாய் மரத்தினுடைய சுபாவம் அல்ல, வைக்கப்பட்ட கிளையினுடையதான சுபாவத்தில் தான் அது வளர ஆரம்பிக்கிறது. அண்டர்ஸ்டாண்ட்? எப்படியும் வாழலாம்ங்கிறது கிறிஸ்தவம் அல்ல, இப்படிதான் வாழ வேண்டும் என்கிற விதிமுறைகளை பெற்றது கிறிஸ்தவம். ஆமென். எப்படி ஓடினாலும் பரலோகத்திற்கு ஓடலாம் செல்லலாம் என்பதல்ல வாழ்க்கை. இப்படிதான் வாழ வேண்டும் என்கிறதான பிரமாணத்தை கொடுத்து ஓட வைத்திருக்கிறது கிறிஸ்தவம். கிறிஸ்துவில்லாத கிறிஸ்தவம் உன்னை கரை சேர்க்காது. அல்லேலூயா, ஆமென். கிறிஸ்துவோடு கூட இணைந்து ஓடுகிற ஓட்டமும் வாழ்க்கையும் தான் உன்னை கிறிஸ்துவுக்குள் தேறினவனாய் தேறினவளாய் மாற்றி உன்னை பரலோகம் கொண்டு சேர்க்கும். படிப்பு உனக்கு தேவைதான், வேலை தேவைதான், ஏற்ற துணை தேவைதான், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், வசதி வாய்ப்பு தேவைதான், சொந்த வீடு தேவைதான், எல்லாம் தேவை. இந்த உலகத்தில் இயேசுவை பார்க்கலும் இவைகள் மேலானவைகள் அல்ல.
எதுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிப்பரேஷன் யோசிச்சு பாரு. ஆண்டவர் கைவிட்டாருன்னா உன் படிப்பு ஒன்றை கைவிட்டுடும், உன்னுடைய அதீத ஞானம் ஒன்றை கைவிட்டுடும், உன் திறமை ஒன்றை கைவிட்டுடும், வசதி வாய்ப்புகள் முயற்சிகள் எல்லாம் கைவிட்டுடும். அநேக பேருடைய அனுபவத்தை பார்த்துருக்கிறேன். ஆண்டவரை விட்டு விலகினவர்களுடைய அனுபவங்களை பார்த்துருக்கிறேன். அவர்கள் பல முறை முயற்சி செய்தும் ஆண்டவர் தன்னோடு கூட அவர்களை என்ன பண்ணல, மறுபடி ஒட்ட வைக்கவில்லை. அந்நிய பாஷை இருக்கும், கையடி இருக்கும், துள்ளக்கம் இருக்கும், எல்லாம் இருக்கும். ஆனால் என்ன இருக்காது? கிறிஸ்துவனுடைய சுபாவங்கள் இருக்காது. பரலோகம் தன்னுடைய வாசலை அடைத்து கொள்ளும். உங்களுக்கு எது முக்கியம்? பரலோக வாழ்க்கையா பூலோக வாழ்க்கையா? அப்ப நீங்க பாடுறதெல்லாம் சும்மா தானா? இந்த பூமி எந்த சொந்தமல்ல வென்று நேசர் என் நேசர் மொழிந்தனரே. இதெல்லாம் கண்துடைப்பு தானா? இந்த பூமி என் சொந்தமல்ல என்று வாழ்கிற வாழ்க்கை போலி வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். அப்ப நீங்க இவ்வளவு மாறி இருக்கிறது வேஷம் தானா? உண்மையான மாற்றம் உங்களுடைய உள்ளத்திலே வரவில்லையோ? உள்ளத்தில் மாற்றம் வந்திருக்கும்னா அது வெளியே மாறணும். உள்ள மாறாம வெளியே மாறி அவசரப்பட்டு மாறி ஒரு பிரயோஜனமும் இல்லை. அல்லேலூயா. சில சபைகளுக்கு நான் மீட்டிங் போயிருக்கும், அது பல வருடங்களுக்கு முன்பு, ஒரு 30-35 வருஷத்துக்கு முன்னால் ஆரம்ப காலத்தில் நிறைய சபைகளுக்கு மீட்டிங் போயிருக்கிறேன். ஒரு முறை ஒரு சபைக்கு போகும்போது அன்னைக்கு என்னது அங்கே திருவிருந்து. 3 நாட்கள் கூட்டம் முடிந்து மத்தியானத்தோடு கூட என் பிரசங்கம் முடிச்சு விட்டது. சாயங்காலம் திருவிருந்து, கால் கழுவி தான் திருவிருந்து கொடுப்பாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ எல்லாம் சபைகளிலே அவ்வளவு கட்டுப்பாடு இருந்தது. பாஸ்டர் எழும்பி நின்று வச்சு சொன்னார், மீசை வச்சிருக்கிறவன் எல்லாம் எழும்பி திருவத்தாளத்திலேருந்து வெளியே போனார். திருவத்தாளங்கிறது திருவிருந்து, கர்த்தருடைய பந்தி. மீசை வச்சிருக்கிறவன் எல்லாம் வெளியே போனார். மீசை இருந்தால் திருவிருந்து கொடுக்க மாட்டாராம். வெள்ளை கட்டாதவங்க எல்லாம் வெளியே போங்கன்னாரு. வெள்ளை கட்டலைன்னா என்ன பண்ண மாட்டாராம்? திருவிருந்து கொடுக்க மாட்டாராம். நான் நிறைய சபைக்கு போயிருக்கிற நிறைய அனுபவங்கள் உண்டு. அதில் ஒரு அனுபவத்தை சொல்கிறேன். நான் ஒன்று யோசிச்சு பார்த்தேன். இங்கே இருக்கிற நகை கலத்தினவங்க, மீசை எடுத்துறவங்க, வெள்ளையும் போட்டவங்க எல்லாம் பரிசுத்தமாக இருக்கிறார்களா என்று. மீசை வச்சவனை வெளியே போங்கிற, கள்ளர் வஸ்திரம் தரித்தவனை வெளியே போங்கிற. அப்போ இங்கே இருக்கிறவன் எல்லாம் பரிசுத்தமாக இருக்கணுமே. இங்கே இருக்கிறவன் எல்லாம் சேவர் சாயலுக்கு பண சாயலாக மாறி இருக்கணுமே. இல்லையே. அப்போ இந்த 3 நாட்களாக ஆண்டவர் ஏன் சபையோடு கூட இப்படி பேசினார்? அது எனக்குள்ளால எழுந்த கேள்வி. நான் பாஸ்டரை பார்த்து கேட்டேன் கடைசியில், ஏன் பாஸ்டர் மீசை வச்சிருந்தா திருவிருந்து எடுக்கக்கூடாதுன்னா அவர் சொன்னார், அது பிரமாணத்திற்கு புறம்பானது. அப்போ நீங்கள் எதை எதிர்பார்க்குறீங்களோ? வெளிப்புறமான மாற்றத்தை மட்டும்தான். உன் உள்ளுக்குள்ளால எப்படி வேணும்னாரு. ஆண்டவர் அப்படி இல்லை, முகத்தை அல்ல உள்ளத்தை பார்க்கிறார். அல்லேலூயா. வெண் வஸ்திரம் தரிக்கிறது எதுக்கு தெரியுமா? நகையை கலத்துறது எதுக்கு தெரியுமா? நான் சுயத்தையும் இந்த உலக ஆடம்பரங்களையும் வெறுத்திருக்கிறேன். கிறிஸ்துவுக்காக நிந்தைகளை அவமானங்களையும் நான் சகித்து கொண்டிருக்கிறேன். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ட்ரெண்டே என்ன தெரியுமா? மீசை எடுக்கிறது தான். உலகத்தை மீசை எடுத்துக்கிட்டு நடக்கிறான். ஆண்டவர் சொன்னார், உன்னுடைய தாடியின் ஓரத்தை சிறையாதிருப்பாயாக என்ன. நம்ம பிள்ளைய பார்த்தாங்க. இன்னைக்குள்ள ட்ரெண்டு மீசதனைய வைக்கக்கூடாது. ஊழியக்காரனை பார்த்தீங்கன்னா தெரியும், மீசை எடுத்துடும். பாக்கியெல்லாம் நாங்கள் பக்காவாக டிசைன் பண்ணி விட்டுறோம். மீசதானே வைக்கக்கூடாது, பாக்கியெல்லாம் இருந்துட்டு போட்டு. ஏன் ஐயா, ஏன் இவைகள் சம்பவிக்கிறது? எந்த மனுஷனையும் மனுஷியையும் கிறிஸ்துவுக்குள் தேறினவர்களாய் நிறுத்துவதற்கல்ல அவர்களுக்கு விருப்பம். அவர்கள் சத்தியத்தின்படி நடக்கிறார்களோ இல்லையோ என்பதல்ல அவர்களுடைய நோக்கம். அவர்களுக்கு என்று சொல்லி ஒரு பிரமாணத்தை வைத்து கொண்டார்கள். எல்லாரும் வெள்ளையை உடுக்க முடியுமா? முடியாது தான். ஆனால் என்னுடைய சுயம் இருக்கும்போது நான் என்னக்க மாற்றிக்கொள்கிறேன். எல்லாரும் நகையை கலத்த முடியுமா? கலத்த முடியாது. நான் சொல்லுவேன், முடிந்த வரைக்கும் கர்த்தரோடு கூட இருக்க பாரு, ஆடம்பரம் இல்லாமல் இருக்க பாரு. ஒரு மனுஷிக்கிட்டே ஒரு மனுஷங்கிட்டே கர்த்தர் கலத்தணும்னு வச்சுட்டாருன்னா அவங்க போட முடியாது. போடணும்னு ஆண்டவர் அனுமதி கொடுத்தா யார் சொல்லியும் ஒரு பிரயோஜனமே இல்லை கலத்துறதுக்கு. அது உபதேசம் அல்ல, உபதேசம் அல்ல. அதாவது நான் என்ன சொல்ல வர்றேன்,
போதிக்க வேண்டியவைகளை போதிக்காம விட்டுட்டாங்க. போதிக்க கூடாதவைகளை பிரமாணங்கள் என்று போதித்து கிறிஸ்துவை விட்டு தூரமாக்கி கொண்டிருக்கிறார்கள். ஜனங்கள் தூரமாய் போகிறாங்க. அவங்களுக்கெல்லாம் இப்ப எல்லாம் நமக்கு கீபோர்டு பேடு, அப்ப எல்லாம் கொட்டடிச்சு வேகமாக கொட்டு கிளியத்தக்கதாக அடிப்பாங்க. அந்த அடிக்கிற அடியில் ஆவி வரணும், அவன் தான் விசுவாசி. அது உண்மையான ஒரிஜினல் விசுவாசியா இருக்கும். துள்ளுற துள்ளில் அது யாரு? பாஸ்டர் முடிவு பண்ணிடுவாரு, விசுவாசி. அடிக்கிற கையில் எல்லாருக்கும் சத்தத்தை பார்க்கலும் சத்தம் வரணும். கை அடிக்கிறது தப்பா இல்லை. பேரோசை உள்ள கைத்தாளங்களோடும் மத்தளங்களோடும் கர்த்தரை துதியுங்கள், தப்பு கிடையாது. ஆனால் கையடி மட்டும்தான் ஆவிக்குரிய வாழ்க்கையின் முதிர்ச்சியா கிடையாது. ஆனந்த மகிழ்ச்சியினால நிரம்பி துள்ளுறதுல ஒன்றும் தப்பு கிடையாது. ஆனால் துள்ளுறது மட்டுமே அடிப்படை கிறிஸ்தவனுடைய சுபாவங்கள் இல்லாமல் துள்ளுறது தான் கிறிஸ்தவ வாழ்க்கையின் நிறைவா? நோ. அதுக்காக வாயை மூடிக்கிட்டு 144 லிவரில் ஒரு காட்ரேஜ் பூட்டை வாங்கி போட்டுக்கிட்டு செத்த பிரேதத்தை போல இருக்கிறது சரியானு கேட்டா அது இல்லை. துதித்தலுடனே அவர் சன்னதி முன் வாருங்கள். அல்லேலூயா. நான் இந்த வேதத்தை பல முறை படித்து பார்த்துட்டேன். சில காரியங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது, ஆனால் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டிய அநேக காரியங்கள் போதிக்கப்படவில்லை. ஆகையினாலே கிறிஸ்துவிலே தேறினவர்கள் குறைவாயிருக்கிறார்கள். கிறிஸ்துவின் சிந்தை உடையவர்கள் குறைவாயிருக்கிறார்கள். நல்லா பாருங்க, வெளியே வெட்டி எறிகிறதுக்குள்ளால நம்ம என்ன பண்ணிக்கிடணும்? கொடுக்கிற கடைசி வாய்ப்பை பிரயோஜனப்படுத்திக்கிடணும். வெட்டி போட்டதுக்கு அப்புறம் ஒட்டு ஆண்டவரே ஒட்டு ஆண்டவரேன்னு சொல்றதை விட சிலவங்க வெட்டி போட்டு காஞ்சு நீ நெருப்பில் போன பிறவைக்கு கூட நான் நெருப்பில் போயிட்டேன்னு ஒத்துக்கிட மாட்டாங்க. மற்றவங்களையெல்லாம் அப்பவும் என்ன பண்ணுவாங்க? குறை சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. இன்னைக்கு இருக்கிற அநேகமேருடைய நிலைமை என்ன தெரியுமா? தன்னுடைய வாழ்க்கையும் தன் வீட்டாருடைய வாழ்க்கையை நிர்ணயிக்க மாட்டார்கள். மற்றவர்களுடைய வாழ்க்கையெல்லாம் சீர்படுத்த நினைப்பான். தப்பு. வெளிப்புறமான சில காரியங்களை அடையாளங்களை வச்சுக்கிட்டு தான் கிறிஸ்துவோடு கூட இருக்கிறேன்னு சொல்லி அடையாளம் காட்டாத, கிறிஸ்துவில் நிலைத்திருக்கிறேன்னு சொல்லாத, கர்த்தர் ஒத்துக்கொள்ள மாட்டார். மாறாக நான் உங்களுக்கு ஒன்று சொல்றேன், உள்ளான மனிதன்ல வேதம் சொல்லுதில்ல, புறம்பான மனிதன் நாளுக்கு நாள் அழியவும் உள்ளான மனிதன்ல பலப்படவும் வேண்டும். அந்த உள்ளான மனிதனுக்குள்ள கிறிஸ்துவின் சுபாவங்கள்ல எந்த அளவுக்கு வளர்ந்துருக்கேன்னு பாரு. யூ ஆர் பர்ஃபெக்ட்னு சொல்லுவேன். இன்னும் வளரு முழுமையாய். ஆமென். அல்லேலூயா. வசனத்தை சும்மா இல்லை அனுப்புறதை கூட்டி வச்சுக்கிட்டு மாற்றம் வேண்டும். சபையில் பரலோகத்திற்குரிய மாற்றம் நமக்கு வேணும். ஆமென் சொல்லுங்களேன். 2 வசனத்தை கூட வாசிப்போம். ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் 36, 37, 38, 39 வசனங்களை ஒவ்வொரு வசனமாக வாசிக்க போகிறோம். ரோமர் 8, 36, 37, 38, 39. கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டயமோ. நம்ம எல்லாம் நான் எப்படியாவது ஆண்டவருக்குன்னு வாழணும்னு நான் நினைக்கிறேன். சூழ்நிலை சரியில்லை, என்னை சுற்றிலும் இருக்கிறவங்க சரியில்லை, என் நிலைமை சரியில்லை. நிறைய பேர் அதை தானே சுட்டி காமிக்கிறோம். ஆமென். ஆனால் வேதம் என்ன சொல்கிறது? அந்த கிறிஸ்துவின் அன்புங்கிறதுல இப்படி வைங்க, கிறிஸ்துவை விட்டு என்னை பிரிப்பவன் யார்? ஆமென். அந்த கிறிஸ்துவின் அன்புங்கிறது என்னது? கிறிஸ்துவினுடைய கற்பனையை கை கொள்வதை விட்டு என்னை பிரிப்பவன் யார்? அப்ப கற்பனை கிறிஸ்து தான். கிறிஸ்துவை விட்டு என்னை பிரிப்பவன் யார்? நான் சொல்ற உபத்திரவத்தை காரணம் காட்டிடலாமா? வியாகுலத்தை காரணம் காட்டலாமா? துன்பத்தை காரணம் காட்டலாமா? பசிய காரணம் காட்டலாமா? நிர்வாணத்தை, நாசமோசத்தை, பட்டயத்தை காரணம் காட்டலாமா? அடுத்த வசனத்தை வாசிக்கலாம். இவை எல்லாவற்றிலும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயங்கொள்ளுகிறவர்களாக இருக்கிறோம். இவை எல்லாம் வரட்டும். இது தேவ பிள்ளைகளுக்கு அனுமதிக்கப்பட்ட ஒன்று. ஆமென் சொல்லுங்களேன். அனுமதிக்கப்பட்டவைகள் எல்லாம் வரட்டும். மனுஷனால் வரட்டும், சாத்தானால் வரட்டும், உறவுகளால் வரட்டும். ஆனால் அவைகள் என்னை கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரிக்க முடியாது. கிறிஸ்துவை விட்டு பிரிக்க முடியாது. காரணம், கிறிஸ்துவோடு கூட இணைந்திருக்கும்படி, நிலைத்திருக்கும்படி நான் அழைக்கப்பட்டவன். என்னுடைய அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலை நான் உறுதிப்படுத்தி இருக்கிறேன். ஆமென் சொல்லுங்களேன்.
அவைகள் என்னை இடரவிடப் போவதில்லை. ஆமீன் சொல்லுங்களேன். என் தரிசனம் கிறிஸ்துவும் அவர் எனக்காய் வைத்திருக்கிற பரலோகமும் இருக்குமே, ஆனால் நான் இடறி போவதில்லை. அல்லேலூயா. இவைகள் எல்லாம் எனக்கு வந்தாலும் எனக்கு ஜெயம் கொடுக்கிற, என்னிலே அன்பு கூர்ந்து எனக்கு ஜெயம் கொடுக்கிற இயேசுவை என்னுடைய கண்கள் காணும், கரங்களை கொட்டி. அடுத்த வசனம் அடுத்து சொல்றாரு, மரணமானாலும் ஜீவனானாலும் தேவதூதர்களானாலும் அதிகாரங்களானாலும் வல்லமைகளானாலும் நிகழ்காரியங்களானாலும் வருங்காரியங்களானாலும் உயர்வானாலும் தாழ்வானாலும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அடுத்த லிஸ்ட்டை கொடுக்குறாரு. முதல்ல 36வது வசனத்தில் ஒரு லிஸ்ட்டை கொடுக்குறாரு. அடுத்து கிறிஸ்துவின் அன்பு நம்மிடத்தில் கிறிஸ்து அன்பு கூறுகிறபடினாலே முற்றும் ஜெயிப்போம்னு சொல்றாரு. அடுத்து 36, 37 வசனத்தில் ஒரு காரியத்தை சொல்றாரு. இவைகளை எல்லாம் சொல்லிவிட்டு 39வது வசனத்தில் சொல்றாரு, வேறெந்த சிருஷ்டியானாலும் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவில் உள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாதென்று நிச்சயித்திருக்கிற புரிந்தவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நான் கிறிஸ்துவை விட்டு பிரிந்து போகிறவன் அல்ல. கிறிஸ்துவில் நிலைத்திருந்து கனி கொடுப்பேன். அவர் விரும்புகிற கனியை கொடுப்பேன். மனுஷர்களாலும் சாத்தானாலும் உறவினாலும் உலகத்தினாலும் வருகிறதான துன்பங்கள் என்னை பிரிக்க முடியாது. அந்த கான்பிடென்ட் எத்தனை பேருக்கு இருக்கு? இன்னைக்கு நம்ம அநேகர் அதை தானே சொல்கிறோம். எனக்கு வசனத்தின்படி வாழ வாஞ்சதான், என்ன பண்ணுற சூழ்நிலை சரியில்லை, நான் பெற்றதும் சரியில்லை, என்னை கெட்டினதும் சரியில்லை, என்னை சுற்றிலும் இருக்கிறதும் சரியில்லை. நான் சொல்கிறேன், எல்லாரும் சரியாக இருக்கிறாங்க, நீ மட்டும்தான் சரியில்லை. நீ சரியாக இருந்து பாரு. அவங்க காரியத்தை பார்த்துட்டு போகிறாங்க. அல்லேலூயா. யாரையும் காரணம் காட்ட முடியாது. சில காரியங்களை நம்ம கடந்து போய் தான் ஆகணும். நமக்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்கிறது. சோர்ந்து போகத்தக்கதாக சாத்தான் பல பிரச்சனைகளை கொண்டு வருவான். மனுஷர் மூலமாக, உறவுகள் மூலமாக, சுற்றிலும் இருக்கிறவர்கள் மூலமாக வரட்டும். இப்படி சொல்லுங்க, வந்ததை பார்க்கலும் இனி அதிகமாய் ஒன்று வரப்போவதில்லை. இதுக்கு பின்னால் எனக்கு நடக்கிறதுக்கு நேரம் இல்லை. இதுக்கு பின்னால் நடக்கிறதுக்கு நேரம் இல்லை. இது கூட போராடுறதுக்கு எனக்கு நேரம் இல்லை. எனக்காக யாவையும் செய்து முடிக்கிறவர் நேர்த்தியாய் செய்து முடிப்பார். அல்லேலூயா. ஆமென். யாருக்கு இது சாத்தியம்? கிறிஸ்துவிலே நிலைத்திருக்கிறவர்களுக்கு சாத்தியம். கடைசி வசனத்தை நம்ம வாசிக்கும் போது வேதம் சொல்லுது, கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாதென்று அறிந்திருக்கிறேன். அந்த நிச்சயம் நமக்கு வேணும். எந்த சூழ்நிலையும் என்ன பிரிக்க முடியாது. ஆமென். நமக்கு எப்போ பாடின ஒரு பாட்டு உண்டு இல்லையா, பழைய பாட்டு. எந்த சூழ்நிலையும் அவர் அன்பினின்று என்னை பிரிக்காது காத்துக்கொள்வார், அவர் தந்த பொறுப்பதனை அவர் வரும் வர முடிஞ்சிச்சு. அந்த அறிவு நமக்கு வேணும். ஒரே ஒரு வசனத்தை வாசிட்டு முடிச்சிருவோம். மத்திய எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 22வது வசனம். இயேசு சொன்ன ஒரு வார்த்தை, நமக்கு சொல்லி சென்ற ஒரு வார்த்தை, முடிவு பரியந்தம் கிறிஸ்துவிலே நிலைத்திருக்கிறவனே ரட்சிக்கப்படுவான். ஏன்னா அவன் கனி உள்ளவளாய் இருக்கிறாள். இந்த பகல் காலத்தில் என்னை கேட்கிற எனக்கு பிரியமான சகோதர சகோதரி, ஒரு நிமிடம் நேரம் நம்ம யோசிப்போம். கனி உள்ள வாழ்க்கை, ஆண்டவர் விரும்புகிற வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கிறோமா? இன்னும் செடியோடு கூட இணைந்திருக்கிற கொடியா நான் இருக்கிறேனா? இல்லை, வெற்றிப்பட்டு உலர்ந்து கொண்டிருக்கிற கொடியாய் நான் இருக்கிறேனா? நான் யார் என்பதை கண்டுபிடிப்போம். கிறிஸ்துவில் நிலைத்திருந்தால் பிழைத்திருப்பீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.